பீஜமுடு டான் 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 டான். என் கொடி பறக்க வேண்டிய இடத்துல வேற எவன் கொடிடா பறக்கும்? ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டாப் 5 கேம்ஸ் பார்க்க போகிறோம். வள கொலன்னு பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெஸ்ட் கேம்ஸ். இந்த கேம் டாப் 5th கேம் நேர்கியூபிஸ். இந்த கேமில் மிஷின் இருக்குது. அவங்க கொடுக்குற மிஷினை நம்ம ஃபினிஷ் பண்ணணும். அது இல்லாமல் இது ஜாய்ஸ்டிக் நம்ம டிவிலையும் இந்த கேம் விளாட்லாம். டிவிக்கும் இந்த கேம் சப்போர்ட் இருக்குது. மிஷின் இஸ் லோடிங். இந்த மாதிரி ஒரு ஹெலிகாப்டர் வரும். இங்கேருந்து நம்மளை கீழே இறக்குவாங்க. இங்கேருந்து நம்ம மிஷின்ஸை முடிக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாமல் இது பேட்டில் ராயலும் இருக்குது. அது இல்லாமல் இந்த மிஷின்ஸ் ஆஃப்லைன் மிஷின்ஸும் இருக்குது இந்த கேமில். இந்த கேம் செட்டிங்ஸில் ஆட்டோ ஏமும் இருக்குது, மேனுவலும் இருக்குது. ஆனால் இந்த கேமில் மேனுவல் தான் பெஸ்ட்டு. இப்போ நான் உங்களுக்கு அடிக்கிற கில்லை பார்த்தாலும் தெரியும். ஆனால் இந்த கேம் கிராஃபிக்ஸ் அவ்வளோவா சொல்ல முடியாது, பட் பெட்டராக இருக்கும் இந்த கேமு. ஓகே, நான் இந்த கேமில் விளாண்ட ஒரு சின்ன கேம் ப்ளே மட்டும் பாருங்கள். அதுவும் இல்லாமல் இந்த கேமில் இருக்கிற இன்னொரு எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா, இது மிஷின் முடிஞ்ச உடனே நம்மளை விட்ட அதே ஹெலிகாப்டர் திரும்பி நம்மளை கூப்பிட்டு போயிடும். நெக்ஸ்ட் மிஷினுக்கு நம்ம போகணும். அவ்வளோதான், நம்மளோட டார்கெட் ஃபினிஷ் பண்ணிட்டோம். மிஷின் கம்ப்ளீட். இந்த கேம் டாப் 4th கேம் ராக்கெட் ராயல். இந்த கேம் ஃபார்ட்நைட்டை பார்த்து இன்ஸ்பயர் ஆன கேம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு பெஸ்ட் கேம். அதுவும் ஃபார்ட்நைட்டோட காப்பி நல்லா இருக்கும். ஆனால் அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? டேய் என் மூளை கட்டப்பல, என் முட்டாப்பல, என் மக்கட்ட டேய் ஒன்னாடா போடா, அப்படி போடா. இந்த கேம் எப்படின்னா, மேக்ஸிமம் நீங்கள் உங்கள் ஃபோன் நெட்டில் விளையாட முடியாது. கன்ஃபார்ம் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி தான் இந்த கேம் விளையாட முடியும். அதுவும் இல்லாமல் இந்த கேமில் நம்மளா கன்று லோட் அவுட் வெளியே இருந்தே லோட் அவுட்டில் நம்மளுக்கு என்ன கன்று வேணும் அப்படின்னு காசு கொடுத்து வாங்கி, கேம் காசு கொடுத்து வாங்கி நம்ம கன்னை யூஸ் பண்ணி ஷூட் பண்ண முடியும். அது இல்லாமல் இந்த கேமில் ஸ்னைப்பர் வேறு லெவலாக இருக்கும். உங்களுக்கு ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குதுன்னா இதில் ஸ்னைப்பர் தான் பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். அதுவும் இல்லாமல் இதில் டபுள் பார் வேலை செய்யாது, வேலை செய்யும். ஆனால் அது கிளிச் ஆகும். ஸோ அதை யூஸ் அப்புறம் எல்லோரையும் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் ராக்கெட்டில் ஏறி போகணும். டாப் 3rd கேம் பிடிஎக்ஸ் பேட்டில் எக்ஸ்ட்ரீமர்ஸ். இது இயர்லி ஆக்சஸ் கேம். இது ஒரு அனிமி வெர்ஷன். இந்த கேமில் எனக்கு பிடிச்ச தரமான ஒரு விஷயம் இருக்குது இதில். ஆனால் இதில் பிஸ்டல் தரமாக சுடும். அதுக்கப்புறம் இதில் நீங்கள் ஜம்ப் பண்ணணுன்னா இதுக்கு ஒரு பேக் வேணும். அந்த பேக்கை நீங்கள் சர்ச் பண்ணி ஜம்ப் சூட் மாதிரி அதை நீங்கள் போட்டிங்கன்னா உங்களால் ஹேர்லேயே ஜம்ப் பண்ணி சுடவும் முடியும். அது இல்லாமல் இந்த லூட் பாக்ஸில் உங்களுக்கு கன் கிடைக்கும். நீங்கள் இந்த இதில் நிறைய கன் இருக்குது. இப்போ எப்படி ஃப்ரீ ஃபயர் பப்ஜியில் ஏகே அந்த மாதிரி இருக்கோ, இதுலேயும் அந்த மாதிரி கன் இருக்குது. ஆனால் பேர் தான் வேறு மாதிரி இருக்கும், பட் அதே கன் தான். அதுவும் இல்லாமல் இந்த கேம் பயங்கரமாக நெட்டை இழுக்கும். இந்த கேம் மேக்ஸிமம் ஒய்ஃபையில் விளாண்டா மட்டும்தான் நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் நீங்கள் உங்களோட ஃபோன் நெட்டில் மொபைல் டேட்டாவில் விளாண்டிங்கன்னா உங்களுக்கு எஃப்பிஎஸ் கம்மியாகும். அதுவும் இல்லாமல் கிராஃபிக்ஸ் உங்களுக்கு சரியாக கிடைக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கேம் ஒரு பெஸ்ட் அனிமி வெர்ஷன் பேட்டில் ராயல் கேம். டாப் 2nd கேம் இன்ஃபினிட்டி ஓபிஎஸ் சைபர் பங்க் ஷூட்டர். இந்த கேம் பொறுத்த வரைக்கும் மொத்தம் இதில் டீம் டெத் மேட்ச் இருக்குது. பேட்டில் ராயல் கிடையாது. இது ஒன்லி டீம் டெத் மேட்ச்.
பட் இதில் பேட்டில் ராயல் வெர்ஷன் வரப்போகுது. ஸோ இதுவும் பேட்டில் ராயல் கேம்ஸ்குள்ளே தான் வருது. அதுவும் இல்லாமல் இந்த கேமில் இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இது அதிக ஸ்பேஸ் கிடையாது. பட் இந்த கேம் வந்து ஒரு பெஸ்ட் கிராஃபிக்ஸ் கேம் ஃபோனுக்கு. இந்த கேம் சம் ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸுக்கு வேலை செய்யாது. இப்போ லேட்டஸ்ட்டாக அந்த வெர்ஷன் ஃபோன்ஸுக்கு மட்டும்தான் வேலை செய்யுது. அதுவும் இல்லாமல் இந்த கேம்ஸில் நீங்கள் சேட் பண்ணி கூட உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட பேச முடியும். ஆனால் இதில் வாய்ஸில் பேசுகிற மாதிரி கிடையாது. இந்த கேம்லேயே மேக்ஸிமம் மொத்தம் ஒரு 5 to 10 கன் தான் இந்த கேமில் இருக்கும். அதுவும் இல்லாமல் நீங்கள் இதில் செத்துட்டிங்கன்னா ரிவைவ் ஆக முடியாது. செத்துட்டிங்கன்னா அவ்வளோதான், திரும்பி நீங்கள் ரிவைவ் ஆகி ஃபஸ்ட்லேருந்து தான் வர முடியும். இந்த கேம் அவ்வளோவா நெட்டை கன்சியூம் பண்ணாது. கதை இப்படி போகுதா? டாப் ஃபஸ்ட்டு கேம் பேட்டில் பிரைம் FPS கன் ஷூட்டிங். இந்த கேம் பொறுத்த வரைக்கும் பயங்கரமான கிராஃபிக்ஸ். ஆனால் இதில் இருக்கிற ஒரு பிரச்சனை என்னென்னா, இதில் அப்பப்போ உங்களுக்கு டவுன்லோட் வந்து பண்ண சொல்லுவாங்க, அப்டேட் பண்ண சொல்லுவாங்க. அதனால் கொஞ்சம் உங்களுக்கு ஸ்பேஸ் அதிகமாக எடுக்கும். இந்த கேம் மொபைல் டேட்டாவில் விளையாட முடியாது. இது ஒய்ஃபை இருந்தால் மட்டும்தான் விளையாட முடியும். விளாட்லாம், ஆனால் இது உங்களுக்கு FPS ட்ராப் ஆகும். அது இல்லாமல் உங்களுக்கு இந்த கேமில் வந்து உங்களுக்கு எப்படி FPS வருதோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு கிராஃபிக்ஸையும் இதில் உங்களுக்கு ஹை லோ அப்படின்னு நீங்கள் வச்சுக்க முடியும். இந்த கேமில் டீம் டெத் மேட்சும் இருக்குது, பேட்டில் ராயலும் இருக்குது. இது ஒரு பெஸ்ட் கிராஃபிக்ஸ் கேம் ஃபோனுக்கு. ஆனால் இது வந்து சில ஃபோனுக்கு வந்து எப்படி சொல்லணும்னா, ஓல்டு மாடல் ஃபோன், ஒரு ரெட்மி நோட் 8 ப்ரோ அந்த மாதிரி ஓல்டு ஃபோன்ஸுக்கு இது அவ்வளோவா கேப்பபிளாக இருக்காது. ஏன்னா இது ஸ்பேஸ் அதிகமாக எடுக்கிறனால இது ஃபோனுக்கு வந்து பயங்கர ஹீட் தரும். அதுவும் இல்லாமல் இந்த கேம் பயங்கர ஹீட்டும் தரும். அது உங்கள் ஃபோன் வந்து கெப்பாசிட்டியை பொறுத்து தான். அதனால் உங்கள் ஃபோன் நல்ல பெட்டராக இருந்துச்சுன்னா இந்த கேம் உங்கள் ஃபோனுக்கு பெட்டரான கேம். இந்த கேமில் இருக்கிற ஒரு தரமான ஒரு சைகை செஞ்சவன் ஷவர்மா, பர்கர் இதெல்லாம் வச்சுருக்கான்ப்பா. இந்த உருவாக்கினவன் வந்து ஒரு இந்தியன் கிரியேட்டர். ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டனை ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் மேற்கொண்டு போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.